இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க. நான் அன்னைக்கு போது சின்ன ஒரு டெமோ தான் கேட்டோம். சூப்பரா இது நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, காட்டியிருக்காரு. எந்த விதத்துல சார் எங்களோட பொருள் ஸ்ட்ராங்ல குறைய சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய மனசை திடப்படுத்திக்கோங்க. பாருங்க, பிள்ளை குட்டியே இருக்கிற வீட்டுகளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, ஒண்ணுமே ஆகாது. இந்த மோல்டட் குஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாத் வந்து சாதாரண கிளாத் இல்ல சார். ஒரு ஊரே சேர்ந்து கிழிச்சா கூட கிழியாத ஒரு கிளாத் தான் இந்த கிளாத். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இதனுடைய ஃபுல் காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இது போய் பெட்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? 3500 ரூபாய்க்கு அமைச்சிருக்காங்க. இதே 3500 ரூபாயோட இன்னொரு 3000 ரூபாய் எங்க கிட்ட போட்டா பெட் சாதாரண பெட் இல்லைங்க. அந்த கிட்ட ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுக்குறோம். இது மேட்ரஸா அது மேட்ரஸா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3500 ரூபாய் யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். இதை நீங்க நினைக்கிறதே கிடையாது. 50 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 1 இயர் கேரண்டி தரும். வருஷம் 365 நாளுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது நம்ம கிட்ட இருக்குது. ஹாய்ண்ணா. ஹாய். ஆனா நம்ம கடை பேரு, நம்ம கடை எங்க லொகேட் ஆகுன்றது மக்களுக்கு அப்படியே சொல்றேன்னா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீலாங்கரை தாண்டி, சென்னை நீலாங்கரை தாண்டி வெட்டுவாங்கனி ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. ரோட்டு மேல ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல பூம்புகார் ஸ்ட்ரீட்னு சொன்னா போதும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேட்கும் போது பர்னிச்சர் கடை எங்க இருக்கு, ஷோரூம் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் கையை விரிச்சிருவாங்க. ஆனா நீங்க கேட்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்லு சோபா செய்யறாங்களே எங்கன்னு கேட்டீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு விட கிடைக்குமே கட்டி. அதனால வந்து ஃபேக்டரி எங்க இருக்குன்னு கேளுங்க. அதனால இது பூம்புகார் ஸ்ட்ரீட்ல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு. வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கட்லு, சோஃபா, டீபாட், டைனிங் டேபிள் தரமா இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்குறோம். அதுல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து சிங்கிள் காட்டு. இந்த சிங்கிள் காட்டுல என்ன ஒரு விஷயம் நீங்க கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னாக்கா, எல்லா கடைகள்லயுமே பெரிய பிராண்டட் கடையாகட்டும், சாதா கடையாகட்டும், எப்பேற்பட்ட கடைகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 6 தான் தருவாங்க. ஆனா நம்மளோட ஃபேக்டரியில அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொடுக்குற சைஸ் வந்து என்ன சைஸ் அப்படின்னாக்கா 3க்கு 6.25 தான் கொடுக்குறோம். 3க்கு 6.25 போது உலகத்துல எந்த மூலை முடுக்கு எங்க நீங்க பெட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அந்த சைஸ் பெட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து லாட்ஜுக்கு வேணும், ஹாஸ்டலுக்கு வேணும், இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த வீட்டு யூஸ்க்கு வேணும்னாலும் சரி, நம்ம சிங்கிளாவும் கொடுக்குறோம், இந்த சேல்ஸுக்கும் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா 6500 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் காட்டு இருக்கு. ஒவ்வொரு காட்டோட குவாலிட்டி, ஒவ்வொரு காட்டோட பாலிஷ், ஒவ்வொரு காட்டோட மேனுஃபேக்சரிங் இதை பொறுத்து இருக்கிறதுனால எங்ககிட்ட 6500 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் காட்டு இருக்கு. எல்லாமே எங்ககிட்ட மரம் தான் கொடுக்குறோம். மரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே இந்த 2 இன்ச்சஸ்க்கு சைஸ்ல யாருமே மரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது மரத்தோட காஸ்ட் ரொம்ப ஆயிடும். இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால 4x4 லெக் போட்டு இதுல வந்து ஒரு டர்னிங் பால் மாதிரி ஒன்று செஞ்சு இதுல வந்து எலிஃபென்ட், அனிமல்ஸ், என்ன அனிமல்ஸ் நீங்க கேக்குறீங்களோ அந்த மாதிரி போட்டு தரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனோட காஸ்ட் வந்து 6500 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அடுத்த கட்டில பாக்கலாம். இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க 2 பேருமே இங்க பிசினஸுக்கு தான் சார் வந்திருக்கிறோம். இங்க ஒரு 6 மாசம் இருப்போம், இல்ல 2 வருஷம் இருப்போம் சார். வீடு சின்னதுதான் சார், இந்த சிட்டிக்குள்ள வீடு சின்னது, அதனால வாடகை எல்லாம் எக்ஸஸா இருக்கிறதுனால எங்களுக்கு 2 பேர் படுக்கிற மாதிரி கட்டில போதும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல உருண்டு பரண்டு படுக்கிற மாதிரி, எப்படி நீங்க உருண்டு பரண்டு படுக்கிற மாதிரி சைஸ்ல நாங்க கட்டில கொடுப்போம். அது என்ன சைஸ் அப்படின்னாக்கா 4க்கு 6.25 கட்டில். அந்த 4க்கு 6.25 கட்டில் பாருங்க, இதுல என்ன டிசைன்ஸ் வேணாலும் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மரத்தை வந்து மரம்னு பார்க்காம எல்லாமே உள்ள சொருகிறதுல இதுல எல்லாம் வந்து பிளைவுட போட்டுருவாங்க கடைக்காரங்க. நாங்க பிளைவுட போடாம இது எல்லாமே வந்து மரத்திலே போடுறதுனால இதனுடைய காட்டோட சைஸ் 4க்கு 6.25. ரேட் எவ்வளவு சார்? யாருமே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் வீடியோல பேசுறவங்க ரேட்டை சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா நேர்ல போனாக்கா 12000, 13000, 14000 சொல்லிக்கலாம். இது 4க்கு 6.25 கட்டில இந்த மரம் அந்த மரம் அப்படி டிசைன் இப்படி டிசைன் சொல்லிடுவாங்க, ரேட்டை சொல்ல மாட்டாங்க. என்னோட வீடியோல ஒவ்வொரு வீடியோலயுமே சரி, ஏன் அப்படின்னாக்கா சார் மோகன் சார் இப்படி சொன்னீங்களே சார் நீங்க என்ன கட்டாயம் கேட்கலாம். இந்த கட்டிலோட சைஸ் வந்து 4க்கு 6.25. இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 8500 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 10000 ரூபாய்க்கு என்ன மாடல் சார் தருவீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மாடல் இருக்கு, கேரளா மாடல் கட்டில இருக்கு. அது 4க்கு 6.25 10000 ரூபாய் வரும். இதெல்லாம் 8500 ரூபாய் வரும். இது லைஃப் எவ்வளவு சார் இருக்கும்? நீங்க லைஃப பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை நீங்க மூடி மறைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்களோட பிசினஸ்ல எதையுமே மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே வெட்ட வெளிச்சமான ஒரு பிசினஸ். இது என்ன லைஃப் இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 50 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 1 இயர் கேரண்டி தரும். இதுல வந்து இன்னும் பாக்குற பொருட்கள் எல்லாமே நீங்க பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும். எந்த பொருளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கும். அந்த கலரை நீங்க என்ன கலரை நீங்க சொல்றீங்களோ எங்க பாலிஷ்காரங்க அந்த கலரை போட்டு கொடுப்பாங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரல் பண்ணலாம், டார்க் பண்ணலாம், வால்நட் பண்ணலாம், டீக்குட் பண்ணலாம், ரோஸ்வுட் பண்ணலாம், என்ன பாலிஷ் வேணாலும் பண்ணலாம். அதனால உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை சொன்னீங்கன்னா அந்த கலரை போட்டு கொடுப்பாங்க. இதனுடைய காஸ்ட் வந்து 8500 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதோட சைஸ் என்னன்னு கேட்கணும், டபுள் காட்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாண சீர்வரிசை சார், எங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 50000 கட்டில் வாங்கலாம்னு இருக்கிறோம். எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கட்டில் ஒரு மண்டபத்துக்கு வைக்கிறதுக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க
கேட்டீங்க அப்படின்னாக்கா நாங்க கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கட்டலை கொடுக்குறோம். இந்த கட்டில் எவ்வளவு சார் வரும்? 20,000 25,000 வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. 20,000 25,000 கிடையாது. வெறும் 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5க்கு 6.25 சைஸ் வந்து 5க்கு 6.25 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நீங்க இப்ப பாக்குற கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் இருக்கு, ஃபிளவர் இருக்குது, டேரிப்போ இருக்கு, பீகாக் இருக்கு, கும்பம் இருக்கு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்குது. இந்த டிசைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளையோட இன்சல் போடணும், அம்மா அப்பாவோட இன்சல் போடணும். இல்ல அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து முருகர் போட்டோ வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. என்ன படுக்கிற கட்டல வந்து முருகர் போட்டோ வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. முருகர் போட்டோ இல்ல, எதை கேட்டீங்கனால நீங்க சொல்றீங்களோ அதை நான் வச்சு தரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தான் சார் கட்டில் வேணும், இது கல்யாணத்துக்கு இல்ல வீட்டுக்கு தான் கட்டில் வேணும், எனக்கு அந்த வீட்டுக்கு கொடுக்குற கட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட பழைய கட்டில் இருக்கு எடுத்துக்குவீங்களா? வருஷம் 365 நாளுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது நம்ம கிட்ட இருக்குது. கட்டிலுக்கு கட்டில தான் கொடுக்கணும், சோபாவுக்கு சோபாவை தான் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எப்பயுமே பேச மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எது வேணாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு நாங்க பர்னிச்சர் தரதுக்கு தயாரா இருக்கிறோம். புரியுதுங்களா? 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா, வேற என்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்கா, என்ன இருக்கோ சரி எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், ஆஃபீஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு கூட இந்த மாதிரி பர்னிச்சர்ஸ் கொடுக்குறோம். இந்த கட்டிலோட ரேட் என்ன அப்படின்னாக்கா 5க்கு 6.25 12,000 ரூபாய் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன்ஸ் இருக்குது, இப்போ பாலிஷ் பண்ணாம இருக்கும். இன்னும் நீங்க எப்படி பாலிஷ் பண்ணி கேக்குறீங்களோ அப்படி கொடுப்பாங்க. ஆனா இப்ப இந்த கட்டில்லாம் வேணும்னா இப்ப வந்து ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்கானா? ஆன்லைன் ஆர்டர் இருக்கு. இப்ப தூத்துக்குடியில வேணும், கன்னியாகுமரியில வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா ஹாய் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்க மாடல்ஸ் அனுப்பிச்சு விடுவோம். அந்த மாடலை பார்த்துட்டு நீங்க என்ன கட்டில நீங்க கேட்குறீங்களோ அந்த கட்டில நாங்க உங்களுக்கு ஊர் வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட இன்சார்ஜ் அண்ணே மோனே நல்ல விதமா வந்துருச்சுனே அப்படின்னு சொன்னா தான் பொருள் உங்க பொருளை கண்டி, அது வரைக்கும் என்னுடைய பொருள். நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னன்னா கட்டில பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு 1000 rupees அட்வான்ஸ் பண்ணிடணும். 1000 rupees அட்வான்ஸ் பண்ணிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அந்த கட்டில எடுத்து ரெடி பண்ணிக்குவேன். ரெடி பண்ணி பாலிஷ் போட்டு எல்லாமே வண்டிக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது எனக்கு பேலன்ஸ் பேமெண்ட் போட்டா உங்களோட போன் நம்பர், உங்களோட ஊர், உங்களோட பேர் இந்த 3 மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொடுத்து பில்லு போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை காமிச்சு நீங்க பொருள் எடுத்துக்கணும். வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 காரைகள் மேரேஜ் கார்டு பாத்தீங்க இல்ல வீட்டுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இதுலயே வந்து சார் பொண்ணுக்கு நல்ல கிராண்டா கொடுக்கணும் சார், ரொம்ப ஒரு பாகுபலி மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா அதே வந்து 5 காரைகள் பாத்தீங்க 12,000 ரூபாய்க்கு கட்டில பாத்தீங்க சார். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க, எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டில சஜஷன் பண்ணுவோம். என்ன அப்படின்னாக்கா இதோட இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 காரைகள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 காரைகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல. ரெண்டாவது வந்து இதெல்லாம் வந்து பிஸ்கட் எல்லாம் ஒட்டுவாங்க, விட்டு விட்டா ஒட்டுவாங்க. அந்த மாதிரி ஒட்டாம எல்லாமே லென்த் பீஸா தான் நாங்க கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கட்டல்ல எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கும், லைஃப் இருக்கும் அப்படின்னாக்கா 50 years லைஃப் இருக்கும். இதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5 காரைகள் இன்னும் பாலிஷ் பண்ண கிடையாது. பாலிஷ் பண்ண கட்டிலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 5 காரைகள் 15,000 ரூபாய் வரும். இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து 15,000 ரூபாய் வரும். சார் எகிரி குச்சா கொண்டா எதுவும் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா கட்டில பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளத்துக்கு இது கிடையாது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன், நீங்க அந்த டெமோவை நீங்க உங்களுடைய மனசை திடப்படுத்திக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு கட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாண சீர்வரிசையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என் பொண்ணுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு கட்டில் வாங்கணும் சார், 60,000 ரூபாய்க்கு கட்டில் பார்த்துட்டு இருக்கேன் சார், நல்ல குவாலிட்டியான பெட்டு கொடுக்கணும் சார், அந்த மாதிரி கொடுங்க சார். எங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னா கம்மியா இருக்கும், குவாலிட்டி கம்மியா இருக்கும், அதிகமான காசுனாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். குவாலிட்டியில என்னைக்குமே குறையில்லை. எங்களோட பாத்தீங்கன்னாக்கா பர்னிச்சர் பாத்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து பாகுபலியே 5க்கு 6.25. இதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னாக்கா 15,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த 16,000 ரூபாயில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 5x5 லெக் போட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாமே ஹேண்ட் கார்விங், எல்லாம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு செய்யறது. இது எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங். இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம். இது சைஸ் வந்து 5 காரைகள் எல்லாம் கனமா இருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் 50 years லைஃப் வரும் சார். இதுகிட்ட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஷோரூம்ல போனா தான் நல்லா பிராண்டடா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நேம் உள்ள கடைகள்ல தான் நல்லா இருக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்கிறது உங்களோட தவறான கருத்துக்கள். இந்த மாதிரி கடைகள்ல இன்னைக்கு என்ன வியாபாரம் ஆகும், நாளைக்கு என்ன வியாபாரம் ஆகும் அப்படின்றது நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு லாபங்களை கம்மியா வச்சு டெய்லி சேல் பண்றதுதான் நாங்க பாப்போமே கண்டி. வச்சு பாக்குறது காட்டிலும் வித்து பாக்குறது தான் எங்களோட நோக்கம். ஆகையால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். இது ஃபேக்டரின்றதுனால உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குவாலிட்டியில அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கட்டில குவாலிட்டியில அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே கை வேலைப்பாடுகள். இன்னும் மத்த கட்டில காமிக்கிறோம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸே இருக்கக்கூடாது சார். 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நாங்க எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்களோட வேலைக்கு நாங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், கட்டில பத்தி நாங்க
சிந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மக்களுக்கோசரமே இன்னைக்கு ஒரு கட்டில ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னாக்கா, இது பாருங்க நிலாம்பூர் தேக்குன்னு சொல்ல வந்துட்டு, நிலாம்பூர் தேக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டில நாங்க வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 6.25. இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிலாம்பூர் தேக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை. படுக்கிற இடம் என்ன வரும் சார் அப்படி பிளேவுட் வருமா சார் அப்படின்னாக்கா படுக்கிற இடமும் உங்களுக்கு வந்து பலகை தான் கொடுக்குறோம். அந்த கட்டிலோட ரேட் என்ன அப்படின்னாக்கா 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 15,000 ரூபாய்க்கு கொடுக்குற மட்டும் இல்ல சார், கட்டில் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆனா என்ன சார் ஸ்ட்ராங் இருக்குமா அப்படின்னாக்கா நீங்க அதை பத்தி நினைக்கவே வேண்டியது இல்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணுமோ எப்படி கேக்குறீங்களோ அப்படி நீங்க இது பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல இதோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா 5க்கு 6.25, 5க்கு 6.25, 5க்கு 6.25. நீங்க ஒவ்வொரு பெரிய பெரிய ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் இருக்கிற கட்டில் இந்த மாதிரி கட்டில் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 30,000 ரூபாய் 32,000 ரூபாய் சொல்லுவாங்க. நம்மளோட ரேட் என்ன அப்படின்னாக்கா வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 பேர் சேர்ந்து 2 கட்டில செய்வாங்க. அவங்களோட கூலி வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் பொறுத்து நாங்க வச்சு பாக்குறதுல வித்து பாக்குற ஆட்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனோட ரேட் 15,000 ரூபாய். இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுட்போர்டை தான் பாக்குறீங்க. ஃபுட்போர்டு என்ன சார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா சார், சின்னதா போட்டிருக்கீங்களா, கால் திக்னஸ் கம்மியா இருக்க கூட இருக்கேன்னு பாக்குறீங்க. இந்த வீடியோவுக்கு தான் இந்த மாதிரி தெரியுதா கண்டி. காலோட சைஸ் அதுல என்ன ஹெட்போர்டு போட்டிருக்கோமோ அதே சைஸ் தான் கால் மாடும் போட்டிருக்கோம். இதோட ஃபுட்போர்டு சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4x4 லெக் தான் போடுறோம். ஸ்ட்ராங் இருக்குமான்னு நீங்க எந்த விதத்துல சார் எங்களோட பொருள் ஸ்ட்ராங்ல குறைய சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்ல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைய இருக்காது. இந்த குறை இல்லாததுனாலதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தாங்குதுன்றத நாங்க ஒவ்வொரு வீடியோலயுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் லைஃப். நாளைக்கு வந்து நமக்கு பின்னாடி இது எங்க தாத்தா வாங்கி கொடுத்தது, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, பாட்டி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லணும், பேர் இருக்கணும், வாழணும், வரலாறு படைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில பிள்ளைகளுக்கு வாங்கி வைங்க. லைஃப் இருக்கும், உங்களுக்கு என்னைக்குமே குறை இருக்காது. ரெண்டாவது நீங்க பாக்குற கட்டில அனைத்துமே வந்து பாலிஷ் பண்ணாம தான் இருக்குது. பாலிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணாடியே வேண்டாம், கண்ணாடி இல்லாமலே நம்ம பார்த்து முகம் பார்த்து போட்டு வைக்கிற அளவுக்கு பாலிஷ் பண்ணி தருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள தரமா எப்படி பார்த்து வாங்கணும், அது என்ன மாதிரி குவாலிட்டியில இருக்கணும், அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து டைனிங் டேபிள பாத்தீங்கன்னா ரேட்டை மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ரேட்ன்றது ஒரு வாட்டி கொடுக்கக்கூடியது, பல நாளைக்கு நம்ம வச்சு அனுபவிக்கக்கூடிய பொருள்ன்றதுனால அது எந்த அளவுக்கு உட்கார்ந்த ஒரு ஃப்ரீனஸ், ஒரு ரிலாக்ஸ், எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுமே கட்டி. நீங்க அங்க 2,000 ரூபாய் கூட தராங்க, அங்க 2,000 ரூபாய் கம்மியா தராங்க, நீங்க அததான் மனசுல மைண்ட்ல வச்சிருக்கீங்களே கட்டி. பொருள் எந்த அளவுக்கு திடமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு டைனிங் டேபிள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு தான், இந்த அளவுக்கு ஹெட்போர்டு ரெஸ்ட் வராதுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும், டீ கடை சேர் மாதிரி இருக்கும். அந்த டீ கடை சேர் மாதிரி டைனிங் டேபிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் 16,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷோல்டர் வரைக்கும் வராது. அது மட்டும் இல்ல, டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 3 தருவாங்க, 3க்கு 4 தருவாங்க. ஆனா எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 3 டைனிங் டேபிள் தரோம். 5க்கு 3 டைனிங் டேபிள் டாப் வந்து ஓப்பனா எதா இருந்தாலும் உடைச்சு சொல்லிடுவாங்க. எதையுமே மறைக்கிற வேலை கிடையாது. டாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேவுட்ல தான் தரோம். டாப்புக்கு கீழே இருக்கிற பேஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மரத்துல தான் கொடுக்குறோம். இன்னைக்கு மரத்துல தான் கொடுக்குறோம். மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதாரண இல்லைங்க, இதுக்கிட்ட எல்லாமே திக்னஸ் வந்து மோட்டாவான திக்னஸ் போடுறோம். மோட்டாவான திக்னஸ் போடும் போது என்ன பொருள் வச்சாலும் சரி, இதுல ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்ல டைனிங் டேபிளா யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உட்காந்து சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து 6 வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்கா 14,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை வந்து ரேட் ஏத்துறதே கிடையாது. நீங்க எங்க போனீங்கன்னாலும், இந்த சென்னையில எங்க போனீங்கன்னாலும் இந்த ரேட்டுக்கு இந்த டைனிங் டேபிள் வாங்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா சோஃபா செட் பார்க்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் வாங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பிராண்டட், என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன காம்போ கொடுக்குறாங்க, என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, இதுகளை மட்டுமே நோக்கி போகாதீங்க. அப்ப பொருளா உங்களுக்கு வந்து சேராது வீடுக்கு. என்ன அப்படின்னாக்கா எதெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க, காம்போ கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, வண்டி வாடகை ஃப்ரீ பண்றாங்களோ எல்லாம் உங்க காசு தான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய வீடியோல இதே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க காம்போன்னு தேடி போக 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 பொருளோட தரம் வந்து ரொம்ப மட்டா போயிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா காம்போ, ஆஃபரு, கிஃப்ட், வண்டி வாடகை எல்லாமே உங்க பின் பாக்கெட்ல இருந்து பைசாவை எடுத்து அப்படி சொலட்டி முன் பாக்கெட்ல வைக்கிறாங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாவும் நல்ல தூக்கமாவும் நல்ல 2 இட்லி எக்ஸ்ட்ராவும் நம்ம சாப்பிட முடியுமே கண்டி. ஆனா பொருள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து பொருள்ல குவாலிட்டி இருக்காது. இங்க கொடுக்குற பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஃபேக்டரியில பொறுத்த வரைக்கும் எந்த ஆஃபரோ எந்த கிஃப்டோ எந்த இதுவுமே கிடையாது. தரம் மட்டும் நல்ல குவாலிட்டியா கொடுக்கலாங்க. பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷத்துக்கு அந்த சைனிங்க எதுவுமே மங்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன கலர்ல பாலிஷ் கேட்குறீங்களோ அந்த கலர்ல பாலிஷ் கொடுக்கலாம். இங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே வந்து
நாள் பட வரக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாக்குற சோஃபா செட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க கடைக்காரங்களுக்கு இதே ரேட்டுக்கு தான் கடைக்காரங்களுக்கும் கொடுக்குறோம். கடைக்காரங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் 32,000 ரூபாய், 40,000 ரூபாய், 48,000 ரூபாய், 38,000 ரூபாய் இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதை பத்தி தப்பு இல்ல இருந்துட்டு, பட் என்ன கம்மியான லாபத்தை வச்சுதான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்கன்றது எல்லாரும் நினைக்கணும், நானும் நினைக்கணும். ஆகையால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோஃபா செட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3+2 வித்தவுட் குஷன் வெறும் 17,000 ரூபாய்க்கு நாங்க கடந்த ஒரு 3.5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். 17,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 14,500 ரூபாய்க்கு கொடுத்தோம். 15,000 ரூபாய் ஆச்சு, 16,000 ரூபாய் ஆச்சு. இப்ப 17,000 ரூபாய்க்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷமா இந்த 17,000 ரூபாய்க்கு இந்த சோஃபா செட் கொடுக்கணும். இதனுடைய கை சைஸ் குவாலிட்டி எதுலையுமே நாங்க குறைக்கிறது இல்லை. ஏன் குறைக்கிறது இல்லைன்னாக்கா 500 ரூபாய் ஏறுச்சுனாக்கா 200 ரூபாய் பொருளோட ரேட் ஏத்துவோமே கண்டி, மற்றபடி எந்த இடத்துலயும் ரேட்டை ஏத்துறது இல்லை. இது எல்லாமே வந்து செட்டிநாடு வேலையாட்கள் 5x5 லெக் போடுறோம், 3x2 போடுறோம். இந்த உட்கார்ற இடத்தாண்ட சட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா திடமான சட்டம் போடுறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல என்ன அனிமல்ஸ் வேணும், என்ன மயில் வேணும், குயில் வேணும், மான் வேணும், என்ன கேக்குறீங்களோ அந்த இதை போட்டு தரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் இருக்கு, எலிஃபென்ட் லெக் இருக்கு, எப்படிப்பட்ட இது வேணாலும் இருக்கும். எனி டைம் எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 செட் 12 செட் இருக்கு. நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல திருச்சியில கோயம்புத்தூர்ல இருக்குமான்னு கேக்குறீங்க. திருச்சியில எங்களோட ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்க அப்படின்னாக்கா லால்குடி போற வழியில பச்சம்பேட்டை வளவுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தாண்ட எங்களோட ஃபேக்டரி இருக்கு. நீங்க திருச்சியில கூட வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட்டை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எனி டைம் 20 செட் 25 செட் எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல வியாபாரம் பண்றவங்களா இருந்தா கூட இங்க வந்து வாங்கிக்கலாம். இது எதுவுமே பாலிஷ் பண்ணாம தான் இருக்கு. இதுக்கெல்லாம் குஷன் எப்படி சார் பாக்குறது, குஷன் காமிக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா இப்ப குஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க பாக்குற சோஃபா செட் வந்து பாத்தீங்கன்னா 3+2 இது குஷனோட சேர்த்தோம் அப்படின்னாக்கா 23,500 ரூபாய். குஷன் இல்லாம எனக்கு வேணும் சார், நான் குஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். குஷன் எவ்வளவு சார், குஷன் மட்டும் எவ்வளவு சார் அப்படின்னா வெறும் 6,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 பீஸ் கொடுக்குறோம். உட்கார்றது சாயிறது 2 இடத்துக்கும் வரும். மொத்தம் 10 பீஸ் 6,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது மோல்டட் குஷன் வந்துட்டு. மோல்டட் குஷன் அப்படின்னாக்கா என்ன சார் எல்லாம் சொல்றீங்க, நமக்கு அதை பத்தி புரியலையே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் ரப்பர் பால். மோல்டட் குஷன்னாக்கா இந்த மாதிரி பெண்ட் வரும். காரு பஸ் இதுல எல்லாம் உட்காந்தா என்ன ஒரு கம்ஃபர்ட்டா என்ன ஒரு ரிச்னஸா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சோஃபா செட்லயும் இந்த மோல்டட் குஷன் வரும். இந்த மோல்டட் குஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாத் வந்து சாதாரண கிளாத் இல்ல சார், ஒரு ஊரே சேர்ந்து கிழிச்சா கூட கிழியாத ஒரு கிளாத் தான் இந்த கிளாத். ஜூட் கிளாத்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாத் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேரண்டி வாரண்டியோட வந்துடும். ரெண்டாவது உட்காரும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சு ஓஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்தோம்னா இன்னொரு ஒரு மணி நேரம் உட்காரலாமா அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ் வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி குஷன் மோல்டட் குஷன் என்கிட்ட வேண்டாங்க, என்கிட்ட எடுக்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவும் சார் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பான கணக்கு. இது நீங்க எங்க வேணாலும் வாங்குங்க. சோஃபா செட் மரமா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், மரமா இருக்கணும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு இதுல என்ன நீங்க அனுமதி கேட்கறீங்களோ எந்த அளவுக்கு இதுவா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். இதுல ஏறலாம், குதிக்கலாம், கொள்ளலாம், ஒண்ணுமே ஆகாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இதனுடைய ஃபுல் காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 23,500 ரூபாய். சார் எங்களுக்கு வீடு சின்னது சார், எங்களுக்கு 3 சீட்டர் மட்டும் கொடுங்க சார், கொடுக்குறேன். இல்ல சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா உட்கார்றதுக்கு ரிலாக்ஸா உட்கார்றதுக்கு நீங்க வீடியோல சொன்னீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னீங்க, இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் நம்ப முடியல, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மட்டும் கொடுங்க சார், 2 சிங்கிள் மட்டும் கொடுங்கன்னா வயசானவங்க அப்படின்றதுக்கோசரம் நான் ஒரு சிங்கிள் வந்து 3,000 ருபீஸ்க்கு வித்தவுட் குஷன் கொடுக்குறேன். வித்தவுட் குஷன் 3,000 ருபீஸ்க்கு ஒரு சிங்கிள் கொடுக்குறேன். நீங்க 2 சிங்கிள் வேணாலும் வாங்கிக்கலாம், 4 சிங்கிள் வேணாலும் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மயிலாப்பூர்ல ஒருத்தர் வந்து 12 சிங்கிள் வாங்கிட்டு போறாரு. என்ன சார் 12 சிங்கிள் வாங்கிட்டு போறீங்களா? என் மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூம் 10க்கு 15 ரூம் அப்படியே ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணிட்டேன். அந்த ஹோம் தியேட்டருக்கு தியேட்டர் மாதிரியே இது போடுறதுக்கு இது ரொம்ப வெரி கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி 15 பீஸ் வாங்கிட்டு போறாரு. 15 பீஸ் வாங்கி போயிட்டு எனக்கு போட்டோ அமைச்சிருக்காரு. அந்த போட்டோவையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்க்கு வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நீங்க வந்து இவ்வளவு கம்மியா கொடுக்கறனால இப்ப குவாலிட்டில ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏதாவது இருக்குமானே? குவாலிட்டின்றது எந்த இடத்துலயுமே நாங்க குறைக்கிறது இல்லை. எங்களோட ரேட்ல வேணாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குறையாம இருக்குமே கண்டி, ஆனா குவாலிட்டியில வந்து என்னைக்கும் குறைக்கிறது இல்லை. என்ன விஷயம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு மரத்தை உருட்டி திரட்டி ஸ்ட்ராங்கா பண்றோமோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும். அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த பாக்குற சேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்பாவோ அம்மாவோ உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னாக்கா சாதாரணமா இப்படி உட்காரலாம். நான் 96 கிலோ இருக்கிறேன் அந்த கிட்ட, இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் இப்படி உட்கார்ந்து இருக்கலாம் அந்த கிட்ட. நமக்கு எந்த ஒரு முதுகு வலியோ உடம்பு பெயினோ எதுவுமே இருக்காது இருந்துட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னாக்கா அந்த அளவுக்கு காலு 5x5 லெக்
காலு கொடுத்துருக்கோம், 5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இப்ப 2 இன்ச்சு கொடுத்தா இதுல உட்கார முடியாது. இது அப்படி இல்லை, இது கேணிமேட்ல உட்காந்து இருக்கிற மாதிரி உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இருந்துட்டு பசங்களை வந்து எல்லாரும் வந்து கடைக்காரங்களே சொல்லிடுவாங்க, கைவிடியில எல்லாம் உட்காந்தீங்கன்னா கைவிடிலாம் அந்த அளவுக்கு தாங்காது, அதுல எல்லாம் உட்காரக்கூடாது அப்படி இப்படின்லாம் கடைக்காரங்க சொல்லுவாங்க. நாங்க அந்த சட்டத்திட்டங்களை பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? எங்களோட கண் பார்வையில நாங்க செய்யறதுனால அந்த சட்டத்திட்டங்களை நாங்க பண்றது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு குழந்தை குட்டி பிள்ளை குட்டியே இருக்கிற வீட்டுகளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, சொல்லுவாங்க, ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் இந்த அளவுக்கு நாங்க ஒரு டெமோவை காமிக்க முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க விளம்பரங்கள் பாருங்க, பார்க்க வேணாம்னு உங்களை சொல்ல, அதுல நீங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்றது நீங்க சப்ஜெக்ஷன் பண்ணுங்க. சப்ஜெக்ஷன் பண்ணும்போதுதான் நீங்க வந்து நல்ல பொருளை தேர்ந்தெடுக்க முடியும். இல்ல அப்படின்னாக்கா, அவன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் கடை வச்சிருக்கான், அவன் அப்படி வச்சிருக்கான், கிஃப்ட் கொடுக்குறாங்க, வண்டி வாடகை கொடுக்குறாங்க, நீங்க போனீங்க அப்படின்னாக்கா நல்ல பொருளை நீங்க வாங்க முடியாது. இது ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கம்பெனி மேட்ரஸ் இங்க வச்சிருக்கிற அத்தனையுமே கம்பெனி மேட்ரஸ். நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இந்த 500 ரூபா 1000 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தரமற்றதை வாங்கி வாழ்நாளெல்லாம் குமுறி குமுறி அழுகுறாங்க. என்னத்துக்கு அப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க, சார் ஒரு இடத்துல பெட் வாங்கினேன் சார், 3500 ரூபாய்க்கு பெட் வாங்கினேன் சார், அது படுத்தாக்க தரையில படுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பண்றது? நாங்க அந்த பெட்டை எடுத்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பெட்டை தான் இதோ இங்க பாருங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது போய் பெட்டுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? 3500 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதே 3500 ரூபாயோட இன்னொரு ஒரு 3000 ரூபாய் எங்க கிட்ட போட்டா பெட் நாங்க கொடுக்குறோம் பாருங்க. அந்த கிட்ட பெட் சாதாரண பெட் இல்லைங்க, அந்த கிட்ட ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுக்குறோம். 4 காரைக்கால ஸ்பிரிங் மேட்ரஸ் 6500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது மேட்ரஸா அது மேட்ரஸா சொல்லுங்க பாக்கலாம். இந்த 3500 ரூபாய் யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். இதை நீங்க நினைக்கிறதே கிடையாது. எங்க கம்மி கம்மி கம்மின்னு போறதுனாலதான் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், ஈடுபடுறோம். வந்துட்டு அந்த மாதிரி படக்கூடாதுன்றதுனால நாங்க இங்க விக்கிற மேட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 5 காரைக்கால 7500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 வருஷமா கொடுக்குறோம். 7500 ரூபாய்க்கு ரேட்ன்றது ஏத்துறது கிடையாது. அதே கிங் சைஸ் மேட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 9500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிங் சைஸ் மேட்ரஸ். கிங் சைஸோட கட்டலும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கட்டலோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 22,000 ரூபாய் வரும். கிங் சைஸோட காஸ்ட் வந்து 22,000 ரூபாய் வரும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு தேக்கில தான் நம்ம செய்யறோம். வந்துகிட்டு இன்னும் மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, மரத்தை நீங்க நேசிங்க, அப்பதான் மரம் உங்களை நேசிக்கும். மரம்ன்றது வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏதோ ஒரு நல்ல பொருளை வாங்கி வைக்கணும். புரியுதுங்களா? இடத்த வாங்கி வைக்கிறது, நகை வாங்கி வைக்கிறது நல்ல விஷயம். அதை விட நல்ல விஷயம் ஒரு 4 நல்ல மர பர்னிச்சரை வாங்கி வைங்க பிள்ளைகளுக்கு. இது எங்க தாத்தா உட்காந்தது, இது எங்க அம்மா உட்காந்தது அப்படின்னு நாளைக்கு மலரும் நினைவுகளா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மர பர்னிச்சரை வாங்குங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க. இருந்துகிட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு நேரமா இந்த பர்னிச்சரை பாத்தீங்க. இதனோட கடை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெட்டுவாங்கனில இருக்கு, திருச்சியில இருக்கு, இன்னும் கோயம்புத்தூர் சைடுல ஈரோடு இந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்க கோயம்புத்தூர்லயும் நம்ம ஃபேக்டரி இருக்கு, அங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கேக்குறாங்க, சார் எல்லாம் நீங்க பேசுனது நல்லா இருக்கு சார், நல்ல அருமையா பர்னிச்சரை பத்தி ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நல்ல விஷயம் தான் சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் எங்களுக்குன்னு ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு ஆஃபர், ஏதோ ஒரு காம்போ, ஏதோ ஒண்ணு கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க. காம்போ, கிஃப்ட், ஆஃபர் எதுவுமே எங்க கிட்ட எந்த நாளும் எப்பவும் கொடுக்க மாட்டோம். அப்படி ஒரு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஏழை பால பிள்ளைகளுக்கு, கல்யாணம் ஆகாத ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆகிறது, அப்பா அம்மா இல்லாதவங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேர் சேர்ந்து செய்யறவங்க, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அவங்க கையில என்ன காசு இருக்கோ அந்த காசை வாங்கிட்டு அவங்கனால அவங்களுக்கு எந்த பொருளை கை நீட்டுறாங்களோ அந்த பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு இந்த கீர்த்தி பர்னிச்சர் துணை நிற்கும். அதுன்றதை நீங்க மறக்கவே வேண்டாம். வாங்க, இது எல்லாம் ஆன்லைன் எல்லாமே உண்டு நம்ம கிட்ட.